ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷின்சான் ஒன் ஆஃப் த ஃபன்னான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டிவிட்ருங்க. வாங்க வீடியோ போகலாம். ஷின்சான் தாத்தா பார்த்தீங்கன்னா தர்பூசணி நிறைய அனுப்பியிருப்பார். மிச்சி சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்மளுக்கு தர்பூசணி அனுப்பணும்னு சொல்லும் போது ஹாரி சொல்லுவார், எல்லாம் நம்மளுக்காக தான் பண்ணுறாருன்னு சொல்லும் போது ஷின்சான் சொல்லுவான், இது இவ்வளோ தர்பூசணி நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லும் போது நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவா, அவங்க வந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் காலி பண்ணிடலான்னு சொல்லுவான். ஷின்சானும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவான். அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், நீ வரலையா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லும் போது ஷின்சான் ஜாலியாக இருப்பான். அப்போ தான் மிச்சி சொல்லுவாங்க, நீ சாயங்காலம் வேறு நான் ஓகியோ வீட்டுக்கு போகிறேன், அவங்க பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லும் போது ஹாரி நீங்கள் தான் இப்போ எப்படியாச்சும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹாரி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பார். அப்புறம் ஹாரி நல்லா யோசிச்சதுக்கப்புறம் சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஜாலியாக ஆகிடுவாங்க, ஹாப்பியாக ஆகிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் ஆகிடும். ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. பார்ட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்புறம் தான் கசாமா கேட்பான், இதெல்லாம் சம்மர் பார்ட்டியான்னு சொல்லும் போது அப்படியே வச்சுக்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஷின்சான் எல்லாருக்கும் ஜூஸ் ஊற்றிட்டு இருப்பான். கசாமாட்ட எப்பயும் போல் குறும்புத்தனத்தை காமிச்சிட்டு இருப்பான். ஜூஸ் இந்தா கசாமா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படாத கசாமான்னு ரெண்டு பேரும் சேமாக சொல்ல போச்சன் சொல்லுவான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் வெளியே பட்டாசு வெடிக்க போயிடுவாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் தான் ஹாரி சொல்லுவார், ஷின்சான் பட்டாசை கையில் வெடி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் இதான் கடைசி பட்டாசு, ஜாலியாக வெடிங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் யார் கடைசி வரைக்கும் வெடிக்கிறாங்க பாப்போம், போட்டி வச்சுப்போன்னு சொல்லும் போது கசாமும் ஷின்சானும் பற்ற வச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டாசும் ஷின்சான் ஒன்றாக்கிடுவான். ஒன்றாக்குறதுனால பட்டாசு பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றும் வெடிக்கிறத. அதனால் கசாமா ஷாக் ஆகிடுவான், ஏன் ஷின்சான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷின்சான் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் மசாவை தான் லாஸ்ட் வரைக்கும் நல்லா பற்ற வைப்பான், அதனால் அவன் வின் ஆகிடுவான். அதுக்கப்புறம் சரி பட்டாசு வெடித்தது போதும், வாங்க உள்றா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் உள்ற கூப்பிட்டு போயிடுவார். உள்ற கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தர்பூசணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. தர்பூசணியெல்லாம் எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுருப்பாங்க. ஷின்சான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றத பார்த்துட்டு எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மசாவ் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பான். மசாவ் தர்பூசணி விதையை முழுங்கிடுவான். அதனால் ஹாரி சொல்லுவார், உன் வயிற்றில் தர்பூசணி செடி முளைச்சிரும், அதனால் நீ தர்பூசணியாக மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு மசாவை பிடிச்சி பயன்படுத்திட்டு இருப்பார். மசாவும் நடுங்கிடுவான் பயத்தில், அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவான். அதுக்கப்புறம் தான் கசாமா இதெல்லாம் சும்மா பொய் தான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் மசாவை நார்மல் ஆகிடுவான். அதுக்கப்புறம் தான் ஹாரிஸ் பேசிக்கிட்டு இருப்பார். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும் போது தான், உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி தெரியுமா, நான் ஒரு பயங்கரமான கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஸ்டார்ட் பண்ணுவார். அதெல்லாம் பயந்துருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு நடந்த கதையை தான் சொல்ல போகிறேன். எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு தர்பூசணி வந்து விழுந்துச்சு. அதை யோசிக்காமல் எங்கள் அப்பாவும் சாப்பிட்டுட்டு தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா அந்த விதையை துப்புனனால காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய செடியாக காடு மாதிரி வளர்ந்து கிடந்துச்சு. அதனால் எங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு பழம் மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது பயமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கசாமல் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் நைட்டில் பார்த்தீங்கன்னா மெல்ல இனிப்பா கசப்பா தர்பூசணியா அப்படின்னு கேட்கும்போது சிலு சிலு சிலுன்னு காத்தடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பயங்கரமாக கதை சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தான் ஷின்சான் காதில் கசாமா கூத்திடுவான். கசாமா பயந்துருவான், கடுப்பாயிடும் அதோட. அதுக்கப்புறம் தான் அந்த கதையை சொல்லுவார். அதுக்கப்புறம் வேகமாக கத்துனா கசப்பாக இருந்துச்சா இனிப்பாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லும் போது கசாமா சொல்லுவான், எந்த ஊரில் தர்பூசணி கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஹாரியின் கதையை தீவிரமாக சொல்ல ஆரம்பிச்சிருவார் ஹாரராக. அதுக்கப்புறம் தான் சொல்லுவார், தர்பூசணி பழம் கசப்பாக இருந்துச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவார். இவர் கத்துறதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அவர் சொன்னது ஹாரராக இருக்கும் இப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில கரண்ட்டு போயிடும். மெயினில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கவே இருப்பார். அப்போ தான் இவங்க மட்டும் இருக்கும்போது தர்பூசணி பழம் கசப்பாக இருந்துச்சா இனிப்பாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். ஷின்சான் பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் தர்பூசணி பழம் கசப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி கத்திடுவான். ஏன் ஷின்சான்னு சொல்லி அவங்க பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கசாமா பின்னாடி ஒன்று வந்திருக்கும். அந்த முகத்தை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ ஷின்சான் தாத்தா தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பார். பின்னாடி அப்படியே நிற்கும் போது பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் பார்த்து பயந்துருவாங்க. ஹாரியுமே பயந்து கீழே விழுந்துருவார். அந்தளவுக்கு ஹாரராக இருக்கும் அவர் ஃபேஸை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் தான் ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, ஏதாச்சும் லெட்ரு போட்டாச்சும் வந்திருக்கலாமேன்னு சொல்லும் போது லெட்ரு எழுதுனப்பா, அது போட தான் மறந்துட்டேன், அதான் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிக்கு ஒரு தக்லீஃபை போட்டு விட்டார் அவங்க அப்பா. சரி இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நீ வேறு நம்ம கதையை சொல்லிட்டு இருந்தியா, அதனால தான் வாசலே இருந்து கேட்டுட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் கதையை இருட்டில் தானே கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அது அப்போ தான் சொல்லுவார், இந்த கதையெல்லாம் உண்மையாக அப்படியே கேட்கும் போது கசாமா இதெல்லாம் உண்மை தான், யாருக்கு தெரியும் அப்படின்னு ஆறாரா முடிப்பார். அதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.